நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 263வது திருநாமம் வர்த்தமானாய நமக. ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்க வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி தீர்மானித்தார். மிக சிறந்த ஞானியான வசிஷ்டர் அதற்கு நாள் குறித்தார். மந்திரிகளுள் தலை சிறந்தவரான சுமந்திரன் அதற்கு ஏற்பாடுகள் செய்தார். பொதுமக்கள் அனைவரும் ராமனின் பட்டாபிஷேகத்துக்கு தங்கள் முழு ஆதரவையும் தெரிவித்தார்கள். பட்டாபிஷேகத்துக்கு முந்தைய நாள் ராமபிரானும் சீதையும் அயோத்தியில் கோவில் கொண்டிருந்த ஸ்ரீ ரங்கநாதனிடம் பட்டாபிஷேகம் தடங்கலின்றி நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டார்கள். இப்படி எத்தனையோ சாதகமான அம்சங்கள் ராம பட்டாபிஷேகத்துக்கு அமைந்திருந்த போதும் கூனி என்ற ஒருத்தியின் சதியால் அது நின்று போனது. அதன் பின் வனவாசம் சென்ற ராமன் 14 வருடங்களுக்கு பின் பட்டாபிஷேகம் செய்து கொண்டான் என்பது நாம் அறிந்ததே. பட்டாபிஷேகம் நிறைவடைந்த பின் அயோத்தியில் வாழ்ந்த சில பண்டிதர்கள் வசிஷ்டரிடம் சென்று 14 வருடங்களுக்கு முன் தசரத சக்கரவர்த்தி ஏற்பாடு செய்த பட்டாபிஷேகம் ஏன் நின்று போனது என்று கேட்டார்கள். அதற்கு வசிஷ்டர், அப்போது ராம பட்டாபிஷேகம் என்ற பெயரில் ஏற்பாடு செய்தார்கள், அதனால் நின்று போனது. இப்போது சீதாராம பட்டாபிஷேகம் என்று பெயரிட்டு நடத்தியபடியால் வெகு சிறப்பாக நடந்தேறிவிட்டது. வெறும் பெருமாளை விட பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கே ஏற்றம் என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ளுங்கள் என்றார். வசிஷ்டரின் இந்த விளக்கத்தின் ஒரு பகுதியை அந்த பண்டிதர்கள் ஏற்ற போதும் அவர்கள் மனதில் மற்றொரு ஐயம் இருந்தது. அதை வசிஷ்டரிடமே அவர்கள் கேட்டார்கள். மாமுனியே, எங்களது ஐயம் இன்னும் தீரவில்லை. இளவரசு பட்டத்துக்கு ராமனை காட்டிலும் தகுதி வாய்ந்த வேறொரு நபர் இருக்க வாய்ப்பே இல்லை. தீர்மானித்த தசரதனை மிஞ்சிய சக்கரவர்த்தி எவரும் இல்லை. நாள் குறித்த உங்களை மிஞ்சிய ஒரு முனிவரோ ஞானியோ இல்லை. ஏற்பாடுகளை செய்த சுமந்திரனை போன்ற கூர்மதி கொண்ட மந்திரி எவரும் இல்லை. பொதுமக்களின் ஆதரவுக்கும் குறைவில்லை. பட்டாபிஷேகம் நன்கு நடைபெற வேண்டி ராமனும் சீதையும் பிரார்த்தனை செய்த ஸ்ரீ ரங்கநாதனை மிஞ்சிய தெய்வமும் இல்லை. ராமன், தசரதன், நீங்கள், சுமந்திரன், பொதுமக்கள், அரங்கன் என இத்தனை பேர் கொண்ட கூட்டணியை கூனி என்ற ஒரு பெண்ணின் சூழ்ச்சியால் எப்படி முறியடித்து பட்டாபிஷேகத்தை நிறுத்த முடிந்தது? அதற்கு விடை கூறுங்கள் என்று பிரார்த்தித்தார்கள். நம்மின் பலரின் மனங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் இக்கேள்விக்கு வசிஷ்டர் அருமையான ஒரு விளக்கத்தை அளித்தார். பண்டிதர்களே, பட்டாபிஷேக விஷயத்தில் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை விட இறைவனாகிய ராமன் என்ன நினைக்கிறான் என்பதே முக்கியம். பட்டாபிஷேகம் நடைபெற வேண்டுமென்று தசரதனும் நானும் சுமந்திரனும் பொதுமக்களும் நினைத்தோம். பட்டாபிஷேகம் நடைபெறக்கூடாது என்று கூனியும் கைகேயியும் நினைத்தார்கள். ஆனால் ராமன் என்ன நினைத்தான் தெரியுமா? 14 ஆண்டுகளுக்கு பின் பட்டாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று நினைத்தான் என்றார் வசிஷ்டர். அவ்வாறு நினைக்க என்ன காரணம் என்று பண்டிதர்கள் கேட்டனர். அதற்கு வசிஷ்டர், ராமன் தான் ஒருவன் மட்டும் வளர்வதை விரும்ப மாட்டான். தன்னை சார்ந்த அனைவரும் தன்னுடன் வளர வேண்டும் என்று கருதுவான். அதனால் முதலில் தன் நண்பர்களுக்கும் தன்னை அண்டுவோருக்கும் பட்டம் கட்டிவிட்டு அதன் பின் தான் பட்டாபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் ராமன். அதனால்தான் தனது பட்டாபிஷேகத்தை 14 ஆண்டுகள் தள்ளி வைத்துவிட்டு தனது திருவடிகளுக்கு தொண்டு செய்து வந்த பாதுகைக்கு முதலில் பட்டாபிஷேகம் நடக்கும்படி செய்தான். அடுத்தபடியாக தன் நண்பனான குகனுக்கு வேடுவர் தலைவனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அடுத்து தனக்கு நண்பனாக வந்த சுக்ரீவருக்கு கிஷ்கிந்தையின் அரசனாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். அதன்பின் தன்னை சரணடைந்த விபீஷணனை கடற்கரையிலேயே வைத்து இலங்கையின் மன்னன் என்று சொல்லி அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தான். இப்படி தன்னை சார்ந்தவர்களான பாதுகை,
குஹன், சுக்ரீவன், விபீஷணன் போன்றோர்க்கெல்லாம் முடிசூட்டிவிட்டு நிறைவாக ராமன் முடிசூடி கொண்டான் என்றார். வர்த்தமான என்றால் தான் வளர்வதோடு மட்டுமன்றி தன்னை சார்ந்தவர்களையும் வளர்ப்பவர் என்று பொருள். திருமால் தன்னை சார்ந்தவர்கள் அனைவரையும் தன்னோடு சேர்ந்து வளர செய்வதால் வர்த்தமான என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சஹஸ்ரநாமத்தின் 263வது திருநாமம். வர்த்தமானாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சிகளை அடையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.